இருக்கக்கூடிய ஐவகை நிலத்தினிலே வேட்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூர்வத்தை காண வேண்டும். ஜோதி என்ற சுடர் ஒளியை கையில் தாங்கி சுற்றந்த வேல் கொண்ட முருகனே இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமா? நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்ல ஆசி தர வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்காய் வழிகோடி அங்கு புள்ளுக்கும் பசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரை உள்ளர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பேயுமல்லை. நான் காண்ற இன்பம் இந்த உலக மக்கள் எல்லோரும் காண வேண்டும். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய திருவுருவை எல்லோரும் பார்க்க வேண்டும், அவருடைய அருளை பெற வேண்டும், நோயில்லா வாழ்வை பெற வேண்டும், எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக கந்த பெருமானை வணங்கிடுவோம். கந்தனை கும்பிட்டோர் கைவிடப்படார், சரவணனை நம்பினோர் சங்கடப்பட மாட்டார். அதனால தங்கமயில் ஏறி வரும் எங்கள் வடிவேலவன், தங்கமயில் ஏறி வரும் எங்கள் வடிவேலவன், தங்கமயில் ஏறி வரும் எங்கள் வடிவேலவன், திருவருள் தந்திடுவான் திருத்தணி முருகன், திருவருள் தந்திடுவான் திருத்தணி முருகன், தங்கமயில் ஏறி வரும் எங்கள் வடிவேலவன். பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையால் பாதம் தப்பா தாருவார் தமக்கு பாழும் தெளித்தேனும் பாகும் பறிப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு. சங்க தமிழ் மூன்றும் தான் என்று விநாயக பெருமானை அபை மூதாட்டி வணங்கினாங்க. தமிழ் என்ற காரியம் சபனவே நடந்தது. தமிழுக்காக தன்னுடைய இளமையை கொடுத்தாங்க அபை மூதாட்டி. தமிழ் கடவுள் முருகனுக்காக தொண்டு செய்யணும், சிறுதுளி பெரு வெள்ளம் அப்படின்ற மாதிரி பெரிய கடல் அளவோ ஆழ்கடலவோ
இல்ல ஆற்றளவோ என்னால் தொண்டு செய்ய முடியாட்டியும் சிறு துளி போல் என்னுடைய தொண்டு கந்த கடவுளுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். என்னுடைய தொண்டுல எந்த இடையூறு இல்லாம அந்த கந்தனை வந்து காக்க வேண்டும் என்றதுக்காக கந்தன் இங்கு வர வேண்டும். கந்தனுக்காக நான் வந்திருக்கேன். என்னை தேடி கந்தன் எப்படி வருவார்? எங்க இருந்து வருவார்? எங்கள்கிட்ட கேட்க கூடாது கேள்வி எல்லாம். அப்புறம் நாங்க தான் உங்கள்ட்ட கேட்கணும். எங்க கந்தன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அப்ப எங்கிட்ட வந்து ஆண்டோர் கூறியது. இங்க இருந்து கூப்பிட்டா கந்தன் எங்க இருந்து வருவார்? குன்றுல இருந்து. சரி, அப்பேற்பட்ட கந்தன் இங்க வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வைத்து எப்படி கூப்பிடுறது? நீ போகும் பாதையில் காத்திருக்கு என்னொரு மூக்கு ஏனம்மா வேத்திருக்கு.